Prabha. So this is a small session relating how design thinking is applied to a A-10 military aircraft. So yesterday I shared an image in your WhatsApp group. Right? So that image shows an A-10 US aircraft which is used primarily for close ground air support. Right? So do you know what is meant by that close ground air support? So it is for providing support to the military persons who are working on the ground, right? So we have three divisions, right? So military will be working on the ground, navy will be working in the sea, and air force will be covering the the sky region, right? So this particular aircraft has to be designed to support the ground troops, right? So how we are going to apply a design thinking in this for this designing of aircraft? So design thinking means what? What are the 5 steps in design thinking? Define, ideate, empathy, prototype, testing and iteration, right? So what is the main problem here? You have to define the problem, right? So since this aircraft is designed for nearby ground applications, it will be susceptible to more damage, right? So we can easily target the aircraft, correct? So நம்ம ஸ்கைல அவ்வளோ ஹைட்ல இருக்கிறப்போ நம்ம ஏர்க்ராஃப்ட் டார்கெட் பண்றது வந்து கஷ்டம். Whereas if it is close to the ground, we can easily target it using guns and missiles, right? So it is easily susceptible to damage by artilleries. So we have to design that aircraft to withstand such heavy artillery. So for that they have used a titanium hub. Titanium material or hub மேல டிசைன் பண்ணி and to protect the cabin as well as the important parts of the aircraft. நம்ம பைலட் உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்கிற ஸ்பாட்டையும் இன்ஜினுக்கு தேவையான முக்கியமான காம்பனன்ட்ஸ் இருக்க ஏரியாவையும் அந்த டைட்டானியம் ஹப்னால என்க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ ஈவன் தோ நம்ம அதிகமாக அதை அட்டாக் பண்ணாலும் ஈஸியாக டேமேஜ் ஆகாது, ரைட்? The second thing is, if you notice in that image, அந்த landing gear எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஓபன் பண்ணி பாருங்க landing gear எப்படி இருக்குன்னு. See, compared to other aircraft, the landing gear of this aircraft will be very close to the ground, correct? ரொம்ப க்ளோஸா இருக்கு, right? So this is for belly up take up, right? So என்னன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு லேண்டிங் கியர் அப்படின்னா அதால ஈஸியா வந்து டேக் ஆஃப் ஆக முடியாது, ரைட்? ஸோ தே ஹவ் டிசைன் தி லேண்டிங் கியர் இன் சச் எ வே that landing gear will not be fully extended inside during flight. அப்போ ஃப்ளைட்ல இருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த லேண்டிங் கியர் வந்து ஃபுல்லா ரெட்ராக்ட் ஆகாது, பாதி வந்து கீழே தொங்கிட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஃபெயிலியர் with the help of gravitational force as well as a manual force we can push the landing gear கீழ புஷ் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இன் கேஸ் நம்ம ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு டியூ டு தி எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா we can manually control the aircraft for a long time, ரைட்? ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க ஐடியேட் பண்ணாங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் ஒரு லோ ஹைட்ல ஒரு ஏர்கிராஃப்ட் பறந்தா எப்படி எல்லாம் நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஒரு எனிமி ஏர்கிராஃப்ட் வந்து நம்மளோட ஏரியால ஒரு லோ ஹைட்ல பறக்குது அப்படின்னா அந்த வெஹிக்கிளை நம்ம எப்படி டார்கெட் பண்ணுவோம், ஸோ எப்படி எல்லாம் டேமேஜ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் அப்பான் அவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் we have to ideate the process. So what is the second step? ஐடியேட் டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோட்டோடைப் டிஃபைன் பண்ணணும், ரைட்? ஸோ என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம்? ஸோ விச் மெட்டீரியல் கேன் வித்ஸ்டாண்ட் சச் எனார்மஸ் பவர்? ஸோ ரேண்டம் செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணணும் அண்டர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஆக்சுவலாக என்ன கண்டிஷன் இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஆர்டிலரி மிசைலை வச்சு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த மெட்டீரியல் எப்படி பிஹேவ் பண்ணுறதுங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும், ரைட்? அண்ட் ஆஃப்டர் தட் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்?
டெஸ்டிங். ஸோ ஒரு ஃபீல்டில் அதே ஆல்டிடியூட் அதே ஸ்பீடில் நம்ம சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ரைட். ஸோ ஒன்லி ஆஃப்டர் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் we have to deploy it in the warfare. Right. So this particular aircraft was used in while Afghanistan invasion of US. 2003ல US வந்து ஆப்கானிஸ்தான் இன்வைட் பண்ணாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த ஏர்கிராஃப்ட் டிப்ளை பண்ணாங்க. ஸோ அது ஆக்சுவலாக விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஃபுல்லும் அந்த கன் ஷாட்ஸாக இருக்கும் அவுட்டர் கேசிங்கில். பட் அப்படி இருந்தாலும் அதே டேமேஜோட ஃபார் மோர் தென் 1.5 hours அது ஃப்ளைட் பண்ணி பேஸுக்கு ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ திஸ் ஜஸ்ட் an example for defining how design thinking helps to develop your own product. Okay, thank you. கதை நல்லா இருந்துச்சு.